ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம 585 ரொட்டேட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், எப்படி ப்ரோ இந்த பம்பரை கலட்டுவீங்கன்னு. இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கிட்ட ஒரு போல்ட் இருக்கா, அதேமாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு போல்ட் இருக்கா, உள்ளே ஒரு போல்ட் இருக்கா, அதே மாதிரி இங்கே ஒரு போல்ட்டு, இந்த 3 அங்கிட்டு ஒரு 3 6 போல்ட் நண்பா. சாரி 4 8 போல்ட் நண்பா. இந்த 8 போல்ட்டை கழட்டி இந்த ஃப்ரண்ட்டு க்ரில்லை மட்டும் தூக்கி கீழே வச்சிடணும். வச்சுட்டு பேனட் ஈஸியாக கழட்டிக்கலாம் நண்பா. அதுதான் சிம்பிள் மெத்தட் தான். டூல்ஸ் பார்த்திங்கன்னா டூல்ஸ் பாக்ஸ்லேயே வச்சுருக்கோம். ஏதாவது டக்குன்னு ஏதாவது டஸ்ட்டு ஏர் லாக் ஆகிடுச்சுன்னா உடனே பார்த்திங்கன்னா எடுத்து க்ளீன் பண்ணி போட்டுக்கணும் நண்பா. அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட்டு. அது பார்த்திங்கன்னா நோவோ பேனட்டாக இருந்தால் ஃப்ரண்ட்டில் லிஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல நண்பா. இது பார்த்திங்கன்னா இங்கேருந்து இப்படி தூக்குற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி போட முடியல. முன்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணி போடலான்னு பார்த்தா எக்ஸ்டெண்ட் பண்ணால் ரொம்ப லாங் வந்துடும். ஆனால் மரம்லாம் பார்த்திங்கன்னா வீலுக்குள்ளே திரும்பும்போது மரம் கிட்ட ஏதோ போய் மாட்டிக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டாச்சு நண்பா. ஓகே, நம்ம போய் வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி டீசல் அடிக்கணும் நண்பா. டீசல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, போய் டீசல் அடிக்கலாம். ஓகே நண்பா, என்னடா நடந்து போய்ட்டுருக்கானேன்னு பார்க்காதீங்க. வண்டி பார்த்திங்கன்னா டீசல் அடிச்சுட்டு டீ குடிக்கலான்னு வந்தேன் நண்பா. அதனால் பார்த்திங்கன்னா வண்டி இங்கே பார்த்தா தெரியும், கோயிலில் நிற்கிது. வண்டியை வந்து நிப்பாட்டிட்டு போய் டீ குடிச்சிட்டு வரலான்னு போனேன் நண்பா. போயிட்டு வந்துட்டேன். டீசல் அடிக்க போகிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் நண்பா. ஆனால் வீடியோ எடுத்தால் கொஞ்சம் வீடியோவும் லாங்காக வரும். அது ரோட் ரன்னிங் குறைச்சிக்கலான்னு சொல்லி தான் அப்படி போட்டேன். ஓகே நண்பா, இது ஃபீல்டு பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்குது. இதுதான் ஃபீல்டு, இங்கே தான் ஓட்டணும். வாங்க ஓட்டலாம். இது பார்த்தீங்கன்னா நண்பா, காடுலாம் காஞ்சி போச்சு. இது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 5 கலப்பை ஓட்டி போட்டு நான் தான் ஓட்டினேன். 475 ஓட்டினேன் நண்பா. 5 கலப்பை அது ஓட்டி பார்த்தீங்கன்னா மேலால் சும்மா பார்த்தீங்கன்னா அது உழவு வரல நண்பா. மேலால் தான் வந்திருக்கு. ஓட்டிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரொட்டேட்ரு. இதில் பார்த்தீங்கன்னா பூசணி நடுறாங்களா, அதனால் காட்டை பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரமே எல்லாம் ஃபினிஷிங் பண்ணி கொடுக்குன்னு சொன்னாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா வீராப்பா வந்தாச்சு. ஆவாதுன்னு தான் சொன்னேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இருந்தாலும் கெஞ்சினாங்க. வேறு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். போட்டி தான் ஆகணும். நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி ரஃப்பான காட்டில் இந்த மாதிரி போட்டு இழுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, டஸ்ட்டு ரொம்ப ஓவர் அடிக்குது. பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஒரு சுற்று ஓட்டிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே நண்பா, ஃபினிஷிங் ஏதாவது ஓரளவுக்காச்சும் இருக்கா என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காடு காஞ்சனால அவ்வளோதான் நண்பா வருது. பூரா அந்த கிட்டலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் புகையாக தான் அடிக்குது. பாருங்க,
நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாரு, மைலேஜ் எவ்வளோ நண்பா போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நண்பா, நான் ஓட்டின வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3.25 தான் நண்பா போகுது. எல்லா கலப்பைக்குமே அவ்வளோதான் போகுது. 9 கலப்பை, 5 கலப்பை, ரொட்டேட்ரு 3 தான் ஓட்டுறேன். இந்த 3க்குமே பார்த்தீங்கன்னா 3.25 தான் மைலேஜ் செக் பண்ண வரைக்கும் நண்பா. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா போகல. போவோம் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டரில் எக்கனாமிக் வீடியோ போட்டால் போவோம். 5 கலப்பையில் இப்போ இந்த ஃபீல்டு பார்த்தீங்களா, இதில் இந்த காடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டுனா கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா போவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த காடெல்லாம் நான் ஓட்ட மாட்டேன். காட்டுக்காரன்ட்டே சொல்லிடுவேன். அந்த மாதிரி டீசல் போகிற காட்டில் நான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் போக மாட்டேன் நண்பா. அது போய் பார்த்தீங்கன்னா வண்டிக்கும் கொஞ்சம் முறையாக இருக்கும், நமக்கும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத டென்ஷனு. அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா கரும்பு போட்ட காடு நண்பா. அது கரும்பு போட்டு 5 கலப்பில் நான் தான் ஓட்டி போட்டேன். அது கரும்பு கட்டே பேரில் நண்பா. அதுவும் பார்த்தீங்கன்னா காடு காய விட்டு தான் கூப்பிட்டாங்க. நான் தான் சொன்னேன் ஈரத்துலேயே இருக்கும்போது ஓட்டிக்கலாம்னு சொன்னேன். அவங்க இருந்துட்டு காடு காய விட்டு தான் கூப்பிட்டாங்க. அப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு கலப்பையே பார்த்தீங்கன்னா போல்ட்டு பூரா கட்டாகி சுத்தமாக கழண்டு வந்துருச்சு நண்பா. இப்போ போய் ஓட்டினாலுமே அதே கம்ப்ளைண்ட் தான் வரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அதுக்குலாம் அந்த மாதிரிலாம் கூப்பிட்டாங்கன்னா போகிறதில்ல. நீங்கள் அந்த மாதிரி கூப்பிட்டாங்கன்னா போவீங்களா இல்லை எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஓட்டுறது பிரச்சனை இல்லைம்பா. ஓட்டுறது 1000 ரூபாய்க்கு ஓட்டினோம்னா 500 ரூபாய்க்கு டீசல் போயிடணும்பா. அதில் செலவே 200-300 பக்கம் வந்துடுது. அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி நான் போகிறதில்ல நண்பா. இதே பார்த்தீங்கன்னா நான் வரலன்னு தான் சொன்னேன், வேறு வழியே இல்லாமல் சொன்னாங்க. அதனால தான் என்ன பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு தான் ஓட்டிகிட்ருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தூரம் டஸ்ட்டுன்னு. வண்டி ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பின்னாடி பாருங்கள், டஸ்ட்டு பாருங்கள். இந்த மாதிரிலாம் நீங்கள் ஓட்டினீங்கன்னா மறக்காமல் மாஸ்க்கு போட்டு ஓட்டிக்கோங்க நண்பா. பூராவில் டஸ்ட்டு ஏறிக்கும் மூக்கில். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. இதில் இந்த வண்டியில் இல்லை நண்பா, பவர் ட்ரக்கில் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா புழுதிக்காடு ஓட்டி மூக்கில் பூரா அடைச்சி மூச்சுக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. நைட்டு தூங்கவே முடியல நண்பா. அந்தளவுக்கு எப்படி ஒரு ஆனால் கொடூரமாக ஆயிடுச்சு. நீங்களாம் இந்த மாதிரி ஓட்டினீங்கன்னா தயவு செஞ்சு மாஸ்க் போட்டுக்கோங்க. அப்படி ஏதாவது மறந்துட்டுட்டிங்கன்னா துண்டு இருந்தால் கூட போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா இது கூண்டு இல்லை, நீங்கள் கூண்டு கட்டியிருந்தீங்கன்னா கூட மறக்காமல் கூண்டில் ஃபேன் வச்சுக்கோங்க. ஃபேன் வச்சுருந்தா அந்த தொல்லை இருக்காது. நெட்டு சால் ஓட்டி முடிச்சாச்சு நண்பா. அடுத்த குறுக்கு சால் ஓட்டுறான். இது பார்த்தீங்கன்னா அந்த இடையில உங்களுக்கு சொட்டை இருக்கும், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வீடியோவில் சரியாக தெரியுது என்னன்னு தெரியல. சொட்டையில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக ஓட்டிகிட்டு இருக்கோம் நண்பா. அதான் இதை ஓட்டி முடிச்சுட்டு அதை போய் ஓட்டலாம். அவ்வளோதான் நண்பா, கிட்டத்தட்ட நெருக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ இதில் போயிட்டு அந்த சுற்றுலங்கிட்ட வந்தால் முடிஞ்சு நண்பா, அவ்வளோதான். அப்புறம் குறுக்க தான் நண்பா, குறுக்க ஓடிட்டோம்னா அவ்வளோதான், காடு முடிஞ்சிச்சு.
முடிஞ்சு ஒரு 2 சுற்று. இதில் ஒரு சுற்று, அவங்ககிட்ட ஒரு சுற்று உங்களுக்கு பார்த்தா தெரியும். வீடியோவில் சரியாக தெரியுது என்னன்னு தெரியல நண்பா. ஃபுல்லாக டஸ்ட்டு, கேமராவே அடைச்சிக்கும். வெயில் வேறு நண்பா, வெயில் போட்டு பொழந்தெடுக்குது. இப்போ பாருங்கள், ஃபினிஷிங் ஏதாவது ஓரளவுக்கு வந்திருக்கா பாருங்கள். உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்டில் தெரிவிச்சுட்டு போங்க நண்பா. ஓகே நண்பா, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது நிறை குறை இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ போடணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர் நண்பா.